समय में भारत में टूरिज्म जो है वो एग्रीकल्चर के बाद में सबसे ज्यादा एम्प्लॉयमेंट का कंट्रीब्यूटर होगा। और जो है जिस गति के साथ में हम बढ़ रहे हैं, आने वाले समय में जब भारत की अर्थव्यवस्था माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में 2047 तक जो अपेक्षित है, वहां पहुंचने तक टूरिज्म सेक्टर ग्लोबल रेट ऑफ कंट्रीब्यूशन ऑफ टूरिज्म जो है उसके अनुरूप 10% का कंट्रीब्यूटर बनेगी और निश्चित रूप से बड़े संख्या में लोगों को रोजगार उसके माध्यम से मिलेगा। माननीय सदस्य, क्या आप सदन बाधित करना चाहते हैं? ऑपरेशन सिंदूर पर चर्चा नहीं करना चाहते? नहीं करना चाहते चर्चा? मिस्टर गोगोई और आप सब राजनीतिक दल के लोग आए थे, आपने कहा ऑपरेशन सिंदूर पर चर्चा होनी चाहिए, फिर आप सदन बाधित कर रहे हैं। आखिर सदन आप क्यों नहीं चलने दे रहे? प्रश्नकाल माननीय सदस्यों का सबसे महत्वपूर्ण समय होता है। आखिर देश जानना चाहता है कि आप प्रश्नकाल क्यों स्थगित करना चाहते हैं, क्यों आप प्रश्नकाल के अंदर नियोजित बाधा करना चाहते हैं। माननीय प्रतिपक्ष के नेता, आपके दल के नेताओं को समझाओ, इनको सदन में पर्चे फेंकने के लिए, तख्तियां लाने के लिए नहीं भेजा है। आप प्रश्नकाल नहीं चलाना चाहते, आखिर जवाब दो। देश जानना चाहता है कि आप प्रश्नकाल क्यों नहीं चलाना चाहते। 10 महत्वपूर्ण मंत्रालयों पे आज चर्चा होने वाली है। शिक्षा, पर्यावरण, वित्त, श्रम, ऐसे महत्वपूर्ण विभागों पर चर्चा होना चाहती है। सदस्यों का समय होता है, आप प्रश्नकाल नहीं करना चाहते। आखिर क्यों प्रश्नकाल स्थगित करा रहे हो आप? क्यों सदन के अंदर नारेबाजी, तख्तियां, पर्चा फेंक रहे हो? ये सदन के अंदर मर्यादा आपकी? देश देखना चाहता है कि आप नियोजित तरीके से सदन को बाधित करते हैं, संसद की मर्यादाओं को गिराते हैं, गरिमा को गिराते हैं। आप चर्चा नहीं करना चाहते, आप मुद्दों पर विषय नहीं रखना चाहते, प्रश्नकाल पर माननीय सदस्यों को बोलने नहीं देते आप। ये तरीका आपका उचित नहीं है। मैं फिर आपको आग्रह कर रहा हूं, सदन की मर्यादाओं को बना के रखो। सदन सबका है, देश की 140 करोड़ जनता की अभिव्यक्ति का सर्वोच्च संस्था है। आप इसी तरीके का आचरण व्यवहार करना चाहते हैं, ये देश देखेगा कि आपने प्रश्नकाल को नियोजित तरीके से बाधा पहुंचाई, तख्तियां लहराई, पर्चे फेंके, नारेबाजी करी। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। रूप से प्रयास होंगे। மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருவதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறைக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் இன்றைய நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறைக்கு எதிராக முழக்கமிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தற்போது இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். தற்போது 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காரசார விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்போது எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்ட காரணத்தினால் மீண்டும் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய நாள் முதலே பெரும்பாலும் விவாதங்கள் நடைபெறாத சூழல்தான் இருந்து வருகிறது. குறிப்பாக மக்களவையை பொறுத்தவரையில கடும் அமளியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் எம்பிக்கள் கடும் எதிர்வினை ஆற்றி வருகின்றார்கள். குறிப்பாக சபாநாயகருடைய இருக்கையை முற்றுகை இடுவதற்கு அவர்கள் சென்று கையில் பதாகைகளையும் ஏந்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். 3
மூன்று விதமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக பீகாரில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அந்த பெயரிலே இதுவரை 62 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பாஜகவிற்கு வாக்களிக்காத மக்களாக தேர்வு செய்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீங்கள் நீக்கினால் இது எப்படி ஒரு ஜனநாயக முறையாக இருக்க முடியும்? ஜனநாயகத்திற்கு எதிராக, நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் செயலை கண்டிக்கின்றோம். இதற்கு முதலில் நீங்கள் பதில் சொல்லிவிட்டு பிறகு அவையை நடத்துங்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளில் இந்திய அரசினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருந்தது? அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீர்கள், ஆனால் பாகிஸ்தான் வேறு விதமாக சொல்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வேறு விதமாக சொல்கிறார். அவர் நான் தான் தலையிட்டு இந்த போரையே நிறுத்தினேன் என்று சொல்கிறார். எனவே இதற்கெல்லாம் உரிய விளக்கங்கள் வேண்டும். உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போல குடியரசு துணைத் தலைவர் தன்கர் அவர் திடீரென்று ராஜினாமா செய்தது ஏன்? அவரது அந்த ராஜினாமாவிற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த மூன்று விதமான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி கடந்த 21ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக நேற்று ஆளும் தரப்பிற்கும் எதிர்க்கட்சிக்கும் சமரசம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே இன்று பஹல்காம் தாக்குதல் தொடர்பாகவும் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்ட விவகாரம், அதில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, பிறகு எப்படி அந்த போர் நிறுத்தப்பட்டது என்பது குறித்தெல்லாம் விவாதங்கள் மூலமாகவும் ஆளும் தரப்பிலிருந்து பதிலும் சொல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்று 16 மணி நேரம் வரை விவாதம் நடைபெறும், நள்ளிரவு வரை இந்த விவாதம் நீளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவை தொடங்கிய உடனே மீண்டும் எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்ப தொடங்கினார்கள். தொடர்ந்து அவை நடத்த முடியாத சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று மீண்டும் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 12 மணிக்கு மீண்டும் கூடும் போது விவாதம் நடைபெறுமா அல்லது மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா? எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், என்ன முடிவு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.